டேய், நீயே பயந்து காட்டி குத்துறாரா? அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நானே பேசி சமாளிச்சிடுறேன். நீ மட்டும் வாயை திறந்துடாத. நுப்பாட்டு வண்டியை செக் பண்ணியா? சார் இங்கே பாருங்க சார். தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம். யோ கணேசா, பாக்கெட்ல இருந்து 200 எடுத்தியா? நான் ஏப்பா எடுக்க போறேன்? எங்க கீழே விழுந்துருக்கா பாரு. யோ பொய் சொல்லாதியா, உனக்கு அசிங்கமா இல்ல? பெத்த புள்ளைகிட்ட திருடுற? சீ. என்னது? பெத்த புள்ளிட்ட காசு எடுத்தனா? எனக்கு மட்டும் அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா 50 ரூபாய்க்கு பூச்சி மருந்து வாங்கி குடிச்சிட்டு யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லாம செத்து போவனே தவிர யாரு பாக்கிட்ட காசு திருட மாட்டேன். உன்னை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்ததுக்கு நீ எனக்கு வேற ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா. இந்த மாதிரி என் மேல திருட்டு பட்டம் கட்டாம இருந்தாலே போதும்.
அப்பா. இன்னும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரல? சொல்லு, உங்க அம்மா மேல வேணா சத்தியம் பண்ற. சொல்றா. ஏய் என்ன பண்ணுகிற? எவ்வளவு வெளியே பண்றது? இருடா வரேன். ஒரு 200 ரூபாய்க்கு எவ்வளவு கொத்த வர்றியா? சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் செல்வி தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். செல்வி செய்தியாளர் எத்தனை தரம் கத்துறதுடி? தேர்தல் நடத்தை விதிமுறை தினமும் உனக்கு இதே வேலையா போச்சுடி. எத்தனை தரம் கத்துறது? என்னம்மா பிரச்சனை உனக்கு? இது காலையிலே கத்துற. ஏண்டி நாளைக்கு கல்யாணம் பண்ணி போற இடத்துல இதே மாதிரி பண்ணனா அங்க உள்ளவங்க என்னை கண்டபடி அசிங்க அசிங்கமா திட்ட மாட்டாங்க? ஏண்டி இப்படி பண்ற? போடி. அதெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது பாத்துக்கலாம். என்னது? உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு புரோக்கர்ட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. தெரியும்ல உனக்கு? அதான் தெரியுமே. அதுவும் தெரியும், நீங்க பெரியப்பா கிட்ட என் கல்யாணத்துக்கு நகை வாங்குறதுக்காக 5 லட்ச ரூபாய் வட்டிக்கு கடன் கேட்டதும் தெரியும். இப்படி வட்டிக்கு வாங்கி என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டு புருஷனும் பொண்டாட்டி அதை கட்ட முடியாம வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறீங்களா? என்னம்மா, முதல்ல அப்பாவுக்கு நானே சம்பாதிச்சு ஒரு நல்ல கால் டாக்ஸி வாங்கி கொடுக்கணும். அந்த ஸ்டார்ட் ஆகாத ஆட்டோவை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான் குடும்பத்தை ஓட்டுவாரு? பாவம் அந்த மனுஷன். அப்போ நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்ற, அப்படித்தானே? சமையல் பண்ண கத்து வச்சிருக்கியோ இல்லையோ, நல்லா பேச கத்து வச்சிருக்க. வாடா. என்னாச்சுடா? தெரிலடா, ஓட்டிகிட்டே இருந்தேன், டக்கு நின்றுச்சு வண்டி. என்னண்ணா பிரச்சனை? சார் ரன்னிங் பெல்ட் கட் ஆயிருக்கு சார். அதுவும் இல்லாமல் நாசிலும் போயிடுச்சு சார். ரெடியாக கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் வேணா ஆஃபீஸ் கிளம்புங்க சார், நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். போலாவா? சரி, கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே சார். ஒரு அர்ஜென்ட்டான ஒரு கிளைண்ட் மீட்டிங்டா. நல்ல வேலை நீ வந்த. ஆமாம், நீ ஆஃபீஸ் போல? இல்லைடா, ரிப்போர்ட்டை வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். நீ கரெக்டாக கால் பண்ணியா? அதான் அப்படியே வந்துட்டேன். பார், இப்போ கால் பண்ணுறேன். உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணேன்? எங்கே போன நீ? பாப்பா கூட தான் இருந்தேன். ஃபோன் அடிச்சது கேட்கல. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, கார் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு, அதான். ஐயோ, நான் வேணா கிளம்பி வரட்டுமா? வேணாம், சுந்தர் வந்துட்டான். ஓ சரி சரி. வினு பாப்பா என்ன பண்றா? விளையாடிட்டு இருக்கா பாருங்க. குடு. ஹாய் செல்லம். ஹாய் சொல்லுங்க. என்ன பண்றீங்க? சுந்தர் மாமாக்கு ஹாய் சொல்லு. சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் வினுமா. கிஸ் குடு. மாமா சாக்லேட் வாங்கி அப்பாட்ட கொடுத்து வரேன்னு நீ சமத்தா இருக்கணும். பாய் சொல்லு. பாய். பாய் பாய். சரி, அப்புறம் கால் பண்ணு. சரி. என்னடா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. கீதாக்கும் இந்த மாதிரி வாழணும்னு கனவுலாம் இருக்கும்ல. மச்சான் சாரி. ஏய் sorry. பரவாயில்லடா. அவளுக்கும் ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு அவள் யாராவது கோயில் இல்லை. என்னென்னமோ அவள் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறப்போ எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குண்டா. சரி, கீதா கிட்டே இன்னும் உனக்கு தான் பிரச்சனைன்னு உண்மையை சொல்லலையா? இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய கொடுமையான ஃபீல் எது தெரியுமா? வசதியில் குறை, அழகில் குறை இருக்கிறது இல்லை. ஒரு குழந்தை பெற்றுக்க முடியாமல் உடம்புல இருக்க பார்த்தியா, அதான் ரொம்ப அசிங்கமாக இருக்குடா ரகு. இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு அவன் முன்னாடி என்னால் பேசக்கூட முடியலடா. இப்படியே 4 வருஷம் 2 மாதம் போயிடுச்சு. ஐ எம் ஸ்டில் ட்ரைங் பட் ஐ கான்ட். மச்சான், நான் ஒன்று சொல்லிட்டா, பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிற ஒவ்வொரு பொய்யும் பலூனில் அடித்து வச்ச காற்று மாதிரி. ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கேன், காற்றும் மிஞ்சாது, பலூனும் மிஞ்சாது. சரி விடுறா, பார்த்துக்கலாம். அண்ணா 2 டீ.
டேய் இப்படி மேக்கப் பண்றது பதிலா அந்த பொண்ணை உசார் பண்ணிருந்தா நானா ஃப்ரீயா இருந்திருப்பேன்டா. டேய் இவன் வேற. ஹே அங்க பாரு ஆளு கரெக்ட் டைம்க்கு ஆஜராயிட்டா போல. சும்மா பாடி. அமல் பேபி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாண்டே பின்னாடியே வரான். என்னடா வேணும் உனக்கு? உன் பேர் என்ன? ஜீவா. ஜீவா. எதுக்கு டெய்லி என் பின்னாடி சுத்துற? உனக்கு வேற வேலை இல்ல? இல்லைங்க. அதான் தெரியுமே. இங்க பார், இன்னைக்கு தான் கடைசி. இதுக்கு மேல என் பின்னாடி வந்த போலீஸ்ட் எல்லாம் போக மாட்டேன். நானே தூக்கி போட்டு மிதிப்பேன். போடா போடாங்கிற சிப்பா வாடி. ஏங்க ஹலோ, ரொம்ப நல்லா திட்டிங்க. நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் சாரில சூப்பரா இருப்பீங்க. நீங்க வேணா நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். போடா. எப்படி? ஆமா, மனசுக்குள்ள ராஜா ராணி ஜெயின்னு நினைப்பு. அந்த புள்ள நான் அவ்வளோ அசிங்கசியமா பேசிட்டு போகுது, நீ என்னடா கேஷுவலா பேசிட்டு வர? அதெல்லாம் இருக்குதானடா செய்யும். அவ உண்மையாவே கோவப்பட்டிருந்தா. உன் பேர் என்ன? அவ என் பேரை கேட்டதுக்கு அப்புறம் என்ன திட்டுறான்? சொல்லு. பொன்னியம்மன் கோயில்ல தேங்காய் உடைக்கிறதுக்கு எச்சின்னு ஒரு அண்ணா பேனா வாங்கி போடுண்ணா. இங்க காட்டு. புர்ரா பார்க்க பணக்கார தாத்தா மாதிரி தான் இருக்கிறான். காசு வச்சிருக்கானா தெரியலையே. இந்தா எவ்வளோடா? 10 ரூபாடா. செக் பண்ணணுமே. இந்தா தேங்க்ஸ்ண்ணா. தம்பி இங்க வா. ஒரு பேனா எவ்வளோடா? 10 ரூபா. அங்கே நிற்குதுல ஒரு பெருசு, அதுக்கிட்ட பேனா வித்துட்டு வா. உனக்கு நான் 50 ரூபா தரேன். நான் அவர்கிட்ட பேனா வித்து அவர் தானே காசு தரணும், நீயே தர. உனக்கு 50 ரூபா வேணுமா வேணாமா? வேணும். போய் வித்துட்டு வா போ. சரி தாத்தா, பேனா வாங்கிக்கோங்க தாத்தா. என்கிட்ட நிறைய பேனா இருக்கு தம்பி. ப்ளீஸ் தாத்தா, நீங்க என்கிட்ட பேனா வாங்கி தரதா எனக்கு 50 ரூபா கிடைக்கும் தாத்தா. என்ன? பேனா வாங்கினா உனக்கு 50 ரூபா கிடைக்குமா? ஆமா தாத்தா. என்கிட்ட பேனா இருக்கு, இருந்தாலும் இந்த வெயில்ல கஷ்டப்பட்டு பேனா விற்கிற உனக்கு 50 ரூபா கிடைக்கிறதுனால நான் அந்த பேனாவை வாங்கிக்கிறேன். ஆமா, அந்த பேனா எவ்வளவு? 10 ரூபா தாத்தா. 10 ரூபாயா? இரு இரு, இந்த அப்படி. தேங்க்ஸ் தாத்தா. சரிதான். நோ. நீ வேற இருக்கியா? இந்தா புடி போ. நோ. என்னடா ஷாரதா. ஷாரா? என்ன ஷாரு? நீ பர்ஸ் அடிச்சத நான் பார்த்துட்டேன், ஒழுங்கா ஷேர் தந்துடு. ஷார் வேணுமா உனக்கு? பெரிய பிசினஸ் மேன். உன் பர்ஸ் உனக்கு தெரியும், மாட்டிய போடுறியாவே. ஏய் ஐயோ, என் பர்ஸ் எடுத்து ஓடிட்டு போடா. ஓடா தீர்ந்தான்னு பார்க்கலாமா? வாசனையா இருக்குப்பா. உனக்கு நிஜமாலுமே பிடிச்சிருக்கா? இது ஏன் நீ எத்தனை வாட்டி தான் கேப்ப? இல்ல, என் ஃப்ரெண்டு சொன்னா. என்ன சொன்னா? இந்த வயசுல மண்டோட என்னடா பண்ணிக்கிறாங்க? வேலை தானே. 19 ஃபேன் ஏத்தனா போ. வேலை செய்யாமையா உடம்பெல்லாம் கிரீச தண்ணுக்கிறான் பாரு. தானா குடு. டேய், 2 டீ வாங்கினா போ. நான் ஆல்ரெடி குடிச்ச டீக்கே காசு கொடுக்கலண்ணா. டீ கடைக்காரர் வேற அப்படி திட்டுறாரு. நீ ஃபர்ஸ்ட் காசு கொடு, அப்பதான் நான் போய் டீ வாங்கிட்டு வருவேன். ஏய், மெக்கானிக்கு சேகர் சொல்றான் போடா. என்ன ரமேஷ் இவ்வளோ ஃபாஸ்டா ஓடியாரு? இப்பயும் போல தானா? பர்ஸ் அடிக்கும் போது பார்த்துட்டானுங்க. எவ்வளோ பூச்சுன்னு வந்த? என்ன நானே பார்க்கலாம்.
மலை திறந்து தாவனாடி அலைனா கிளம்பெல்லாம் காடு யூஸ் பண்ணி உயிரை வாங்கி அலைனா அலை என்னடா என்னூரா புடிச்சுன்னு வந்துக்கிறேன் ஐயோ எவ்வளோ அச்சுக்கிறேன்னு திறந்து பாக்குறதுலேயே தோத்தின்னு வந்துட்டானுங்க. மணி வந்துக்கிறான்பா எஸ் என்ன அது வணக்கம் தல ரோஸ் கலர்ல. ஏய் அந்த கரும்பு ஏன்டா எடுத்துன்னு வந்த? மச்சான் ரூமுக்கு வச்சுக்கலாம் நம்பருக்கு வச்சுக்கலாம் பிஸ் பிஸ் அத சொல்லடா. இது எதுக்கு எடுத்துன்னு வந்த? பிஸ்கட் பாயிட்டு சாப்பிடுறதுக்கு. இத பிஸ்கட் பாயிண்ட் நீ எவன்டா சொன்னா? ஓ பஞ்சு மிட்டாயா? இல்ல தேன் மிட்டாய். டேய் அதுக்கு நீயே பரவாயில்லடா. நம்ம பொழப்பு தான் நாரி போயிருக்குதுண்ணே. எல்லாம் ஆன்லைன்லயே டிரான்சாக்ஷன் பண்ணிடுறானுங்க. பிக் பாக்கெட் அடிக்கிறவனோட பிச்சை எடுக்கிறவன் தான் அதிகமாக சம்பாதிக்கிறான். மச்சான் நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா சொல்லு. பேசாம ஃபோன் பே கூகுள் பே பேடிஎம்லாம் இருக்குல்ல, ஏன் அவங்கள எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணக்கூடாது? டேய் சம்பாதிக்கிற ஐடியா சொல்ல சொன்னா ஜெயிலுக்கு போய் ஐடியா சொல்ற? ஜெயிலுக்கா? ஆமாண்டா, பின்ன என்ன அவங்கலாம் கார்பரேட்டரா? காருக்குள்ள திருந்தாலோ பிக் பாக்கெட் அடிச்சாலோ சும்மா விட்டுரும். ஆனா கார்பரேட் எடுத்து போராடின புரியுதா? இதுக்கு சூப்பர் ஐடியா ஒன்று இருக்குது ரமேஷ். என்னென்ன ஐடியா சொல்லா? சிட்டியில் வந்து பைக்கோட காரு தான் அதிகமாக இருக்கு. நான் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். அந்த கார்ல இருக்கிற பொம்மைக்கே ஆசைப்படுறேன். அந்த காரையே ஆச்சுன்னு வந்துரு. உங்க 2 பேரை நான் கவனிச்சிடுறேன். ஆச்சிருவோம். பெட்ரோல் போடணும். பைக்குக்கு பெட்ரோல் போடாம பின்ன டீசல்ல போடுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எவ்வளவுக்கு போடணும்னு சொல்லு. ஏங்க நான் தான் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல, அப்புறம் இன்னும் ஏங்க வெறுப்பா பேசுறீங்க? அப்படிங்களா சார்? சாரிங்க சார், மன்னிச்சிருங்க. எவ்வளோக்கு சார் போடணும்? 30 ரூபாய்க்கு போடுறீங்க. 30 ரூபாய்க்குலாம் போட முடியாது. 50 ரூபாய்க்காச்சும் போடுங்க. நடிகருடன் இரவில் சுற்றிய நடிகை. போட்டாச்சு. காசெடு. காசெடு. இன்னும் 50 ரூபாய்க்கு போடுவீங்களா? ஏங்க நீங்க பெட்ரோல் போடும்போது கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. யோ ஆரா சார் நடி வேலை பார்க்குறீங்க? கோத்தாந்தீங்கனால வேற எழுதிக்கிறீங்களா? பெட்ரோல் போட வரலாம் பல்லுக்கு தான் உங்களை சம்பளம் தரேனா? ஒழுங்கா மூட்டு வேலையை பார்க்கணும். யோ சார் என்னன்னு பாரியா? சரிங்க சார். நீ இன்னும் போகலையா? கிளம்பு. சொன்னா புரியாது, சீக்கிரம் போ. ஒழுங்கா வேலையை பாரு. கிளம்பு. வாடி. ஏய் போலீஸ் கிட்ட போவேடான்னு சொன்னல, கேட்டியா? சொன்னல. ஏய் அவ்வளவு சொல்லியும் போயிட்டீங்கல்ல. போலீஸ் கிட்ட போக வேண்டாம்னு சொன்னல. சொன்னல போக வேண்டான்னு.
மச்சான் நாமெல்லாம் பஸ் அடிச்சாவே நம்ம மூஞ்ச பஞ்சர் ஆகிடுவானுங்க. இதுல கார் அடிச்சா நம்மள டேமேஜ் பண்ற மாட்டானுங்க. டேய் நம்மலாம் 100 ரூபா 50 ரூபா அடிக்கிறதுக்கே அவ்வளோ அடி வாங்குறோம். அதுக்கு ஒரு பெரிய கார் அடிச்சுட்டு அதே அடியை வாங்கிக்கலாமே அப்படின்ற? ஆமான்றேன். ஒரு நிமிஷம் எங்கடா போற? பக்கத்துல ஒரு துணி கடை இருக்கு மச்சான். எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறேன். உனக்கு என்ன வேணுமா? எதுக்கு ட்ரெஸ்? டேய் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறோம். புது ட்ரெஸ் போட்டு கெத்தா போவேனா? அப்படியே வடபழனி கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனையை போட்டு வாசல்ல இருக்கிற போலீஸ்காரங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் காத்துட்டு போறேன்னு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கி வந்துருவோமா? அமரம் தான் பொறுக்காது. 3 உட்காரு அப்படியே திரும்பி வச்சிருவோம் 2 பேரையும். நானே காரை எப்படி தூக்குறதுன்னு யோசிச்சுக்கிறேன். மிஸ்டர் ரமேஷ் சார். சொல்லுங்க மணி சார். என் ஐடியாவை நான் சொன்னேன்னா உங்க கையில இருக்கிற பீரத்தி நீங்களே என் வாயில ஊத்தீங்கன்னா பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லுங்க மணி சார். அப்புறம் உங்க வாயில பீரை ஊத்தலாமா இல்ல பாலை ஊத்தலாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். கேளு. நம்ம மெரினா பீச் இல்ல, நம்ம மெரினா பீச். ஆமா. அங்க கலர் கலரா கார் நிக்கும். அங்க இருந்து ஒரு ஆட்டி போட்டுருவோம். மெரினால? ஆமா. அவன் மெரினால காரை விட்டு எப்படி எடுக்குதுன்னு தெரியாம நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி ஊரை சுத்தி எடுத்துன்னு வரான். அங்க போய் நம்ம மாட்டிக்கணுமா? உன்ட்ட ஐடியா கேட்டனா மூடின்னு கையில இருக்கிற பீரை குச்சி கவுந்தாச்சு படுறா. நான் பாத்துக்கிறேன். லக்ஷ்மி அக்கா காஃபி எடுத்துட்டு வாங்க, அவர் வந்துட்டாரு. ஹாய். ஹாய். ஏங்க இவ்ளோ லேட்? இல்ல மீட்டிங் அதனால தான். கீதா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரியா? முதல்ல உட்காருங்க வாங்க. சார் காஃபி. தேங்க்ஸ். என்ன கேக்கலாம்? நீங்க மட்டும் இன்னைக்கு சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா ஏ பிளாக் பிரியாக்கா பையன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு 2 பேரும் சேர்ந்து போயிருக்கலாம். ஓகே. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதான் கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க டெஸ்ட் டியூப் பேபி தான் ட்ரை பண்ணாங்களாம். என் கூட வாக்கிங் வருவாங்களே கேத்ரின் மேம், அவங்க சொன்னாங்க இந்த ஏஜ்லயும் குழந்தை பிறக்கிறது பெரிய கிஃப்ட் தான். அந்த குழந்தைய கூட பயங்கர ஃபிட் ஆயிடுச்சுங்க. என்னை விட்டு போகவே இல்லை. அவ்வளோ அழகா இருந்தான். நம்மளுக்கும் இந்த மாதிரி குழந்தை பிறந்தா எல்லாரையும் கூப்பிட்டு இதை விட கிராண்டா ஃபங்க்ஷன் பண்ணணும். கண்டிப்பா. வாழ்க்கையில வலியே இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் கடவுள்கிட்ட கேட்பாங்க. ஆனா பிள்ளைய பெத்துக்கிற வலிய மட்டும் எனக்கு கொடுன்னு நான் கடவுள்கிட்ட தினமும் கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளோ ஆசை இருக்குங்க. என் குழந்தையோட சின்ன சின்ன அசைவு, அவன் உதைக்கிறது, 10 மாசம் வயிற்றுக்குள்ளேயே இருந்துகிட்ட முகத்தை காட்டாம அவன் நம்ம கூட விளையாடுற கண்ணாமூச்சி ஆட்டம், இதெல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. அம்மா, நீங்க எதை சொல்ல வந்தீங்க? ஒன்றும் இல்லை. சரி, நான் டின்னர் ரெடி பண்றேன். ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. சொல்லுமா. பையனுக்கு உடம்பு சரியில்லை. என்னது? 4-5 தடவை வாந்தி எடுத்துட்டான். என்னடி சொல்ற? நான் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரி வரேன் நான் வரேன். சீக்கிரம் வரேன். செல்வி ஒரு நிமிஷம். என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு. போகும்போது இந்த கலெக்ஷன் பணத்தை ஓனர்கிட்ட கொடுத்துறியா? நான் கிளம்புறேன். புடிமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? புடிமா? நான் அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணுமா? சரிங்க சார்.
அப்பாக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். This number is not reachable. Please try again later. இந்த எண் தற்பொழுது யோ ஃபோன் அடிக்குது பாரு. சொல்லுமா. குமாரண்ணா அப்பா இருக்காரா? அப்பா ஆவடிக்கு சவாரிக்கு போயிருக்காருமா. சரிண்ணே. அண்ணா நீங்கள் ஃப்ரீயா? ஃப்ரீ தாம்மா. ஓனர் வீட்டு வரைக்கும் போய் கலெக்ஷன் காசு கொடுத்துட்டு வரணும், வரீங்களா? சரிம்மா, தோ வந்துடுறேம்மா. சரிண்ணா. சரி, நீ பார்த்து போயிட்டு வா, நான் அமௌண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏம்மா செல்வி, யாராவது மனசில் நினச்சிட்டு இருக்கியா? இல்லைண்ணே, ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏம்மா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க? உங்கள் அப்பா எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு தெரியுமா? இந்த வயசுலேயும் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறாருமா. உழைக்கிற மனுஷனுக்கு நிம்மதி தாம்மா முக்கியம். சின்ன வயசுல தம்பி பாப்பா வேணுமான்னு கேட்டா வேணாம், நீங்க மட்டும் வேற தம்பி பாப்பா வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு சொல்லி அழுவேனா. அதனாலே எங்க அப்பா இன்னொரு பிள்ளைய பெற்றுக்கலையா. அவங்களுக்கு எங்க இன்னொரு பாப்பா வந்தா என்னை விட அவங்களுக்கு அதை ரொம்ப பிடிச்சிருமோங்கிற பயத்திலே அதை நினைச்சு அழுவேன். எனக்கு அடுத்து இன்னொரு ஆம்பளை புள்ள பிறந்திருந்தா நான் போனதுக்கு அப்புறமா அவங்கள பார்த்துக்க இன்னொருத்தர் இருந்திருப்பாங்க. எனக்காக நான் ஒருத்தி போதுன்னு அவங்க யோசிக்கும் போது அவங்க மட்டும் போதும்னு நான் ஏன் யோசிக்க கூடாது? முதல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் அதை பத்திலாம் யோசிக்கலாம். செல்வி, நீ போய் குத்துடுவாமா, அதுக்குள்ள அண்ணன் ஒரு தம் போட்டு வரேன். தமிழக மக்களுக்கு வணக்கம். இந்த முறை என்னம்மா சார், மேனேஜர் கேஷ் கொடுத்துட்டு வர சொன்னார். ஏன் மேனேஜர் என்னவா உனக்கு? அவர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா சார். கலெக்ஷன் எவ்வளவு? 3,85,600 ரூபா இருக்கு சார். அப்படி அது டேபிள் வச்சிரு. தாமுகவின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடக்கும் தேதி இல்ல, உனக்கு மேல இந்த கேஷை யார் கொண்டு வந்தாலும் நான் எண்ணி பார்த்து தான் வாங்கியிருக்கேன். அது என்னமோ தெரில, உன்கிட்ட வாங்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. புரியல சார். என்னண்ணே இந்த பக்கம் பாப்பா, நம்ம முருகேஷ் அண்ணன் பொண்ணு செல்வியில? ஆமா. அந்த பொண்ணு பெட்ரோல் பங்க் கலெக்ஷனை கொடுக்க வந்திருக்கு, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சரி சரி. நம்ம ஆளு என்ன உள்ள போய் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும்பா. ஏயா உங்ககிட்ட வேலை பார்க்குற பொண்ணுகிட்டே தப்பா நடந்துக்கிற? வெக்கமா இல்ல? எல்லா பணத்திமிரு. இங்க பாரு, இவள வேலையை விட்டு நிறுத்தி இங்க நடந்தெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அது உனக்கு தான் அசிங்கம். அதுக்கு நீயே காரணம் வேறத. என் வீட்டுக்குள்ள வந்து என் மேலே கையை வச்சிட்டல்ல, என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில தாண்டா. கூட என்னாச்சுப்பா? இவ்வளோ நேரம்? அது ஒன்றும் இல்லை, உள்ள காசு நீட்டு இருந்தாங்க, அதான் லேட். சரிப்பா, நீ உட்காருமா. அண்ணா பத்திரமா இறக்கி விட்டுருங்க. சரிப்பா. பார்த்துக்கோ.
சூப்பரா இருப்பீங்க. நீங்க வேணா நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு பார்வை பார்த்தாளே பல மின்னல் தாக்கி செல்ல என பார்த்து சிரிச்சாளே சிறகடைச்சு பறந்தே மெல்ல கானா கானா என்று கண்ணோரம் வீசுதே கண்ணா பின்னா என்று காதல் மொழி பேசுதே வீணா வீணா ஒன்று விண்ணேற பாக்குதே விடை விடை நின்று உன்னை மட்டும் கேக்குதே எடவட்டு சாய்க்கிற கண்ணால பார்த்தா ஒரு வட்டு சிரிப்பினில் கரையிற காட்டா வரிவட்டு பேசுற கைரேக சேர்த்தா திரவட்டு மனசத்த பூட்டி வச்சு கோட்டா காதல் தானா அடி நானே நானா மனசு பறக்குது ஏனோ தானா முன்ஜன்மனருக்கும் ஏதேதோ மயக்கம் தேவாதை கண்டேன் சாலையோரம் எங்கே என் உறக்கம் இனி வர மறக்கும் என்னவள் காணவே நெஞ்சம் ஏங்கும் கண்ணுலராக்கி ஒரு பார்வை பட்டுன்னு பார்த்தாலே குப்புன்னு வேர்க்க சிரிச்சுட்ட அழகில கொன்னாளே போக்குற போக்கில் என் மனச வழிப்பறி செஞ்சாளே கருப்பு வெள்ள விழியால சட்டுன்னு சாஜ வர காதல் தானா அடி நானே நானா மனசு பறக்குது ஏனோ தானா. ஏண்டி மதுரையில உங்க மாமா பையன் ஒருத்தன் இருக்கான்ல, நல்லா படிச்சிருக்கான். உங்க அப்பாட்ட சொல்லி அந்த பையனை வேணா உனக்கு பேச சொல்லட்டுமா? சும்மா அதே பேசின்னு இருக்காதுமா. ஏய் நல்ல பையன்டி. மனசு தேடுற நீ தள்ளி போனா பேச துடிக்கிது கண்கள் தானா உயிரும் உனக்காக தடமாறுதே கைகள் கோர்த்து தோளில் சாய ஒரு பார்வை பார்த்தாளே பல மின்னல் தாக்கி செல்ல என பார்த்து சிரிச்சாலே சிறகடைச்சு பறந்தே மெல்ல கனா கனா என்று கண்ணோரம் வீசுதே கண்ணா பின்னா என்று காதல் மொழி பேசுதே வீணா வீணா ஒன்று விண்ணேற பாக்குதே விடை விடை நின்று உன்னை மட்டும் கேக்குதே எடப்பட்டு சாய்க்கிற கண்ணால பார்த்தா ஒரு வட்டு சிரிப்பினில் கரையிற காட்டா வரிபட்டு பேசுற கைரேக சேர்த்தா திரவட்டு மனசத்த பூட்டி வச்சு கோட்டா காதல் தானா அடி நானே நானா மனசு பறக்குது ஏனோ தானா. நீ இவ்வளோ நேரம் ஆகும், டைம் ஆகுதுண்ணா. பார்த்துட்டு தானப்பா இருக்கேன், சீக்கிரண்ணா. ஏய் மச்சான், என்ன ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றி ஆள் வேற மாதிரி இருக்க, கலக்கிறியே. அதெல்லாம் இருக்கட்டும், 3 நாளாக ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே போனேன்? இல்லை போகிற வழியில் நான் சொல்கிறேன் உட்கார். தெரியலடா, வர ஏரியாவில் உன் காடி எங்கானா உன் ஜோடி எங்கானா. ஏய் என்ன சொல்ல மாட்டியா? வாடா சொல்கிறேன். டேய் என்னடா காலையில் சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைடா. நேற்று அந்த கிளைண்ட் மீட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆமாம். அவர் கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண மறந்துட்டார். சரி. இன்னைக்கு 10 மணிக்கு பெங்களூர் வேறு கிளம்புறாரு. ஓ சரி, போகிற வழியில் சைன் வாங்கிட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். சரி உட்கார். டேய் என்னடா இது நீ டீ போடுற? சாரிடா, லக்ஷ்மி அக்கா லீவு. அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, நான் இன்னைக்கு போகிற டீயை எப்படியாவது கஷ்டப்பட்டு குடிச்சிடுறா. சரி, கீதா இல்லை? வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறா, அதான் யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டு தான், கீதாக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ல.
நைஸ் டீடா. எப்போல்லாம் நான் வீட்டில் இருக்கணும் நான் தான் சமையல். கீதாக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல, அதனால தான். உன் ஒய்ஃப் கொடுத்து வச்சவடா உன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க. அவள் என்ன பாவம் பண்ணாலும் என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க. நீ இன்னும் கீதா கிட்ட சொல்லலையா? சுச்சுவேஷன் அமையலடா. அப்படியே சுச்சுவேஷன் அமைஞ்சாலும் நான் உண்மையை சொல்ல போகிறதில்ல. ஏண்டா? டே, அவ தன்னோட கனவெல்லாம் என் தோல் மேலே சாஞ்சிட்டு அவ்வளோ ஆசை ஆசையாக சொல்லிட்டு இருந்தா. அப்போ போய் நீ நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே நடக்காதுன்னு என்னால் சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அவகிட்ட போய் நீ நினைக்கிற சந்தோஷத்தை என்னால் எப்பவுமே கொடுக்க முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியுமா? பொண்டாட்டி முன்னாடி கையால் ஆகுதுன்னா என்னால் நிற்க தைரியம் இல்லடா. சரி, உனக்கு எப்போ தைரியம் வருதோ அப்போ சொல். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறியோ அதுதான் உனக்கு நல்லது. அது மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஏய், என்னடா அது? இதை பாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்லடா, குழந்தை இல்லைன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம். இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது. சரி, எது பண்ணாலும் கீதா கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணு. நிறைய கார் இருக்குது. இந்த காரை தூக்குறது. நிலம தெரியாம இது வேற முக்கியம் இருக்குது. நான் ஒரு வாட்டி விட்டுறேன்டா காரை, ப்ளீஸ்ரா. நீ ஃபர்ஸ்ட் காரை நான் ஓட்டுறேன்டா, ப்ளீஸ்ரா. இது ரிமோட் கார் ஓட்டி கூட நான் பார்த்ததில்ல. எப்படி ஓட்ட போகுதுன்னு தெரியல. மின்னலே ஜன்னலே ஃபர்ஸ்ட் காரத்தா ரோட்டில் ஓட்டுறேன். மச்சான், இந்த கார் எவ்வளவு தேரும்? என்ன ஒரு 5000 20,000 வரைக்கும் தேரும். 20,000? டேய், ஏன்னா இப்ப சாக்காவற? இந்த பார், இப்போ இந்த கார் எடுத்துன்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு போவோம். அந்த ஆளு 20,000 சொன்னான்னு வச்சுக்கேன், அங்கேயும் வந்து இப்படி வாயை பொழக்காத. அப்புறம் நம்ம நினைச்சதை விட அவன் அதிகமாக தரோன்னு நினைச்சு அமௌண்ட்ல கை வச்சிருவான். அவன் எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவ்வளவா அப்படின்னு நாம இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லு. மச்சான், திடீர்னு அறிவாளி மாதிரி பேசுற. டேய், நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டெப்பு போய் கார் பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்டா. இனிமேலாச்சும் பிசினஸ் மேன் மாதிரி பேச கத்துக்கோ. பிசினஸ் மேன்? ஆமாண்டா, அமீபா குஞ்சு. ஓகே, we are the business man. Oh, yeah. யாரா அது ஹார்ன் சின்ன வருது? நோ, வானா. யார் பா அது? அண்ணே, நாங்க தான். ஏய் ரமேஷ், வாப்பா. வண்டியை பார்த்து ரேட்டை சொல்லு. அப்பாடி. என்னத்த தேடுறா? நோ, தோகுது பாருண்ணா. தோகுது பா குட்டி. நீ எல்லாம் கார் செட்டுக்கு ஓனர்னு பீத்திக்கிற. இன்ஜின் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது. என்ன எண்ணிட்டியா? எல்லாம் கரெக்டா இருக்குதா? பெரிய விஜிபி கோல்டன் பீச் சுத்தி பாக்குறேன். ஆமாடா. சீட்டு பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஓகே, பார்க்கலாம். ஏய், டயரு உன்ன மாதிரியே இருக்குதுடா.
என்ன கோயில் மாடு மாதிரி சுத்தி வந்து நிக்கிற எல்லாம் தேங்காய் உடைக்குதான். ரேட்டை சொல்லுண்ணா. செய்கூலி இல்லாம சேதனம் இல்லாம ஒரு 50,000க்கு தட்டி விட்டுடலாம். 50,000 அவ்வளவுதானே? என்னடா இந்த காருக்கு இவ்வளவு தான் கிடைக்கும். இதோட பெரிய காரா எடுத்துருவோம். இதோட பெரிய காரா? இதுவே பெரிய கார் தான். பெருசா ஆசைப்படுறது தப்பு இல்லை ரமேஷ். அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். ஒரு அருமையான காஸ்ட்லி கார் எடுத்துக்குவோம். ஏன்னா சும்மா காஸ்ட்லி காருன்ற ஏதோ ஒரு காஸ்ட்லி கார் பேர் சொல்லுங்க. ஒரு ஆடி, ஒரு பென்ஸ், ஒரு BMW. BMW-வா? ஹாய். எஸ் சார். ஹாஸ்பிட்டல் ஆட் பார்த்தோம். அதான் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்கலான்னு. இந்த ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்க. யா. மேம். சார். ஓகே சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ. ரகு, இவரை பாரு இந்த வயசுல கூட ட்ரை பண்றாரு. மச்சான் செம்ம காம்படிஷன்ரா உனக்கு. சும்மா சார், ட்ரீட்மெண்ட் உங்களுக்கா? இந்த வயசுல கூட பையனுக்குங்க. ஓ, ஐம் சாரி. பா போலாம்ப்பா. மச்சான். மிஸ்டர் சுந்தர். எஸ். ரூம் நம்பர் 6. டாக்டர் போய் பாருங்க. யா, தேங்க் யூ. எஸ். ஹலோ டாக்டர். வாங்க. ப்ளீஸ் சிட். சொல்லுங்க. கல்யாணமாகி 4 வருஷம் ஆச்சு டாக்டர். இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா? லாஸ்ட் 1 இயரில் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சொல்லணும்னா ரிப்போர்ட் எல்லாத்துலேயும் எனக்கு தான் நெகட்டிவ்னு வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் உங்கள் பிசிசியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதான் என்கொயரி பண்ணலான்னு. டோன்ட் வரி சுந்தர், யூ ஆர் இன் பிசிசி. நான் சொல்கிற ரெகுலர் டெஸ்ட் எடுத்துட்டு சீஃப் டாக்டரை மீட் பண்ணுங்க. ஷோர் டாக்டர். இந்தாங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. ரகு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ண. சரி, ஓகே, நீ போ. என்னடா டாக்டர் பார்க்கலாம். சரி. வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. ஸோ சுந்தர். எஸ் டாக்டர். நீங்கள்? இவரோட ஃப்ரெண்ட் டாக்டர். ஓகே. சுந்தர், ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் ஃப்ரெண்ட்லி. ஆர் யூ கம்ஃபர்டபுள்? யா, ஐ ஃபைண்ட் அவுட். ஓகே. ஸோ இங்கே நோ IVF, நோ ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். We cure it only with natural remedies. நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் இந்த டேப்லெட்டை தொடர்ந்து 30 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். டாக்டர், இந்த டேப்லெட் மட்டும் போதுமா? வை நாட்? இன்னைக்கு முடியாதது அன்னைக்கு முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணம் சார்? வீட்டுக்கு 10 பிள்ளைங்க பெற்றுக்கிட்ட சமூகம் சார் இது. ஆனால் அது இன்னைக்கு முடியறதில்ல. ஏன்? ஃபுட் கல்ச்சர் அண்ட் ஃபுட் அடல்ட்ரேஷன். இப்போ எல்லாமே இங்கே மாறி போச்சு. அப்போது டாக்டர், இந்த பில்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா என்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருமா? ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் டு மேக் எனி திங் பாசிபிள். நம்புங்க, நடக்கும். யா டாக்டர். ஓகே. தேங்க்யூ டாக்டர். யா, ஓகே. தேங்க்யூ. வெல்கம்.
நேரத்துல எல்லாம் சாப்பிடாதன்னு சொல்றது? சொன்னா கேட்டா தானே? எப்ப பாரு இதே வேலையாயிட்டு. சொல்லுங்க. பிரெக்னன்சி கிட். This number is not reachable. This number is not reachable. Please try again later. This number is not reachable. Please try again later. இந்த எண் தற்பொழுது தொடர்பு எண்ணைக்கு அப்பாற்பட்டுள்ளது. ஏண்டி சோகமா இருக்க? அவன் ஏன் உன்னை பார்க்க வரல? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஏய், உன்னை தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். நீ பதிலே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உங்களோட லவ் வீட்டுல தெரிஞ்சிச்சா? ஏதாச்சும் சொல்லி தொலைங்க. யோ, அம்சர். ஓகே சார். எலெக்ஷன் டைம்ல கட்சி ஆஃபீஸர் பணத்தை கை மாத்துறானுங்க. அவங்களாம் பிடிக்க முடியல. இங்க வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்றாங்க. யோ, என்னையா? ஐயா செக் பண்ணி அனுப்பிடு. சரிங்கயா. ஓகே, க்ளோஸ் பண்ணியா. பின்னானி காத்திருட நானும் தான் பின்னானி. டேய், என்னடா காத்திரலான்னு கூட்டு வந்துட்டு இப்படி ஐவசில் நிக்கிற ஆயத்த மாரி நிக்க வச்சுட்ட. நீ எங்க நின்னாலும் ஆயிட்டம் தான்டா. வண்டி வரதான் போடா. காரு வரல, ஒரு மண்ணு வரல, தம்முக்குறேன். டேய் பொம்பளை வேஷம் போட்டுருக்கடா. தம் அடிக்க கூடாதுடா. கொஞ்சம் அடக்குடக்கமா இருடா. சிக்குடே ஒன்னா கேட்க மாட்டேன். டேய் வண்டி வரப்போகுதுடா. போய் ரோட்ல நில்றா. டேய் வேற நீ பப்புக்கு போய்கிறியா? இது பப்பா? பப்புல ஒரு கையில டம்மு, இன்னொரு கையில ரம்மு வச்சு சுத்தி இருப்பாங்க. நீ பாத்துக்கிறியா? அதெல்லாம் எங்க உனக்கு தெரிய போகுது? சாவடிக்கிறான். டேய் எனக்கே ஒரு மாதிரி இருக்கா. எப்பறம் அந்த பொண்ணுங்க ஒரு நாள் ஃபுல்லா சாரியை போட்டுக்குறாங்க. மச்சான் எப்படி வேத்துது பாரு. அப்புறம் பாத்துறேன். வண்டி வந்துடா. போடா. இது அப்படி வாயிலேயே ஊற வச்சு மஸ்காரா போட்டு மைக்கறனா மச்சான் நீ இறங்கி வரியாடா. இன்னும் மொத்தமா இறங்குறான். ஒரு நைட்டுக்கு 1000 ரூபாய். உன் மூஞ்சிக்கெல்லாம் 50 ரூபா தரேன். வரியா? ஏய், நான் போட்டிருக்க லிஃப்ட்டுக்கு 50 ரூபாய் தெரியுமா? யாருக்கு வேணும்? வேணா ஒரு 5 ரூபா சேர்த்து தரேன். மூஞ்சிக்கெல்லாம் இதே அதிகம். வரியா? ஏய், நான் ஒரு மாடல் இன்னும் சீப்பா பிஹேவ் பண்றேன். பெரிய மும்பை மாடல். ஓகேனா வா, இல்லனா கிளம்பு. ஏய், செலவு இருக்கு. 150 ரூபாய் கொடு. 150 ரூபா தர முடியாது. 55 ரூபா தரேன். வரியா? 100 ரூபாய். டோடா. ஏய் இங்க வா.
சார் டேய் நானும் வண்டி ஸ்டார்ட் ஆகல. டேய் கீழே இறங்குடான்ற அண்ணா அது இல்லண்ணே அது. போடா. எத்தனை பேர் அந்த பேர் சுத்துறீங்க? டேய் அது ஏண்டா வேஷம் போட்டு கார் திருடுற பசங்களாடா நீங்க? அண்ணா நிஜமாவே 50% பொம்பளை தானே இவன். நீ பொம்பளையா? நீ பொம்பளையா? நம்பணுமா? ஏய் செம்ம ஆன்ட்டிடா. ஏய் சிக் ரோட்ட பத்த வண்டி ஓட்டு. என் காரு நீங்க இல்லடா. யார் நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஏன் சொல்லு? ஏன்? அது தள்ளினாதான்டா ஸ்டார்ட் ஆகும். நொண்டைங்கடா. தள்ளுங்கடா. வாங்கடா தள்ளுங்கடா. கார் திருடுற மூஞ்சிங்கள பாரு. இந்த மூடே கெடுத்துட்டானே. தள்ளுங்கடா டேய். ஒரு ஐட்டம். கார் திருடுறதே கஷ்டம். நல்ல கண்டிஷன் உள்ள காரா பார்த்து எப்படா திருடுறது? உனக்கு வேற கஸ்டமரே கிடைக்கலையாடா? நல்லா பைல்வான் ரங்கராஜனுக்கு பையன் மாதிரிக்கிறான். அவன் காரை ஏன்டா நிறுத்தின? எல்லாம் உன்னாலதான்டா. யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க டாக்டர். Congrats, Geeta. You are conceived now. What? தாலிலோ தாலாலிலோ தாலாட்டிட நானும் காந்தலோ மடி மீதிலோ துயில் சாய்ந்திட நீயும் வான்முகில் கரை சேரவே பக்கம் ஏந்தினே பனித்துளி போலவே காலமும் விடை காணவே முத்தம் நான் தந்து தினமுனை தாங்கவே தாலிலோ தாலாலிலோ தாலாட்டிட நானும் காந்தலோ மடி மீதிலோ துயில் சாய்ந்திட நீயும் கருவிலே நீ அசைய பூத்த மலருனை அள்ளி அணைப்பேன் கண்மணியே நீ உறங்க வானை வளைத்து ஊஞ்சல் அமைப்பேன் காலங்கள் தாண்டிய கவிதை நீயாகவே மாலை நேரம் போல நானும் கரைகிறேன் கண்ணே தாலிலோ தாலாலிலோ தாலாட்டிட நானும் காந்தலோ மடி மீதிலோ துயில் சாய்ந்திட நீயும் வான்முகில் கரை சேரவே பக்கம் ஏந்தினேன் பனித்துளி போலவே காலமும் விடை காணவே முத்தம் நான் தந்து தினமுனை தாங்கவே ஏய் கீதாவை பாரு. ம் அம்மு சுந்தர் ரொம்ப ஹாப்பியா இருக்கான்ல? ஆமா நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க. கீது என்னாச்சு? கேன்ல கூட சொல்ல மாட்டாங்க. ஆமா பறக்கற ஒன்றும் இல்லை. ஹாப்பி தானே? பசிக்குது இல்லை? டின்னர் எடுத்து வை. ம் Sorry. பாப்பாவும் சாப்பிடணும்ல? I'll just be back. நல்ல சூடா இருக்கும். ம்?
ஹலோ ஹலோ கீதா, உன் வயித்துல வளருதுல்ல அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியுமா? யாரா நீ? நீ ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன், அதை பாரு. நான் யாருன்னு உனக்கு புரியும். நான் மட்டும் இந்த வீடியோவை ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருந்தேன்னு வை, இன்னைக்கு நீ தான் ட்ரெண்டிங்ல நம்பர் 1. என்ன புரிஞ்சதா? இப்போவும் ஒன்றும் இல்லை, நீ ஒரு 50 lakhs ரெடி பண்ணி வை, கால் பண்ணுறேன். ஆ என்னாச்சு? ஏன் அழுகிறேன்? யார்டி இது? நான் லவ் பண்ற பையமா. என்னடி சொல்ற? அன்னைக்கு அப்பா மாப்பிள்ள பாக்குறேன்னு சொன்னாரு, அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே, ஏன்டி சொல்லல? சரி, யார் அவன்? எங்க இருக்கான்? என்ன வேலை பாக்குறான்? நம்ம ஆள் தானா? அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க? சொல்லுடி. சரி, இங்க பாரு, அப்பா வரட்டும், அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிக்கலாம். எங்களுக்கு எல்லாம் சரின்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லனா நாங்க சொல்ற பையனா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணுடி. என்னடி? மாசமா இருக்கேமா. என்ன திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்ப? எங்க இருந்தடி வந்தது இந்த தைரியம்? சொல்லுடி, ஏன் இப்படி பண்ண? சரி வா, அப்பா சவாரி முடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம போய் அந்த பையனை ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடலாம். ஆடி வா. பார்வதி, அப்பா வந்துட்டாருடி. ஏய், இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது, மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். நீ போ, நான் பாத்துக்கிறேன். போடி, போ போ. என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ள வேலையா இருந்தேன். எவ்வளவு நேரம் தட்டுறது? சாப்பாடு எடுத்து வை. காரை கூட நம்மளால திருட முடியல. டேய், நான் எவ்வளவு நாள் அடி வாங்கிக்கிறேன்டா, ஆனா இந்த பொம்பளை விஷயம் மட்டும் போட சொல்லாதடா. உடம்பு ஃபுல்லா இருக்குதுடா, எவ்வளவு சோப் போட்டாலும் போலடா. ஒரு டப்பா காரை திருடி அடி வாங்கிட்டேன். ஒரு நல்ல காரை திருடி அடி வாங்கிட்டா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். நமக்காக ஒரு புதுசா ஒரு கார் பிறந்திருக்கும், நீ ஒரு புது பிளான் போடுமாமே, அதை வச்சு செட்டில் ஆயிடலாம். அதே BMW. டேய், பயிலுங்க கார்லயே விட்டு போயிருக்கானுங்கடா. இந்த காரியாச்சும் நம்ம சொதப்பாம திருடிடணும். என்ன? இதோ வரேன். டேய், எங்கடா போற? டேய், நீ தான்டா சொதப்பாம பண்ணணும்னா, அதான் காரை தள்ளாதான் ஸ்டார்ட் ஆகுமான்னு முன்னாடியே கேட்டுக்கிறேன். ஒன்னும் கேட்க தேவை, மூடிட்டு கார் எடுத்து போ. இடு போ. ஒரு தம்மு கூட அடி விட மாட்டேங்கிறானே. டேய், சைனு தான் இருக்கு, கீ எங்கடா? கீ அதான்டா, மூடுடா. கார் கப்பல் மாரி போகுதுடா. போலீஸ்டா. டேய், நீயே பயந்து காட்டி குத்துருவ போல. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நானே பேசி சமாளிச்சிடறேன், நீ மட்டும் வாயை திறந்துடாத. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். எங்க இருந்து வரீங்க? ராமபுரம் சார். சார், அவன் போறத சொல்றான் சார், ராயபுரத்துல இருந்து. உங்களுக்கு வண்டிக்கு எந்த சம்பந்தம் இல்லையே. யோ, வண்டியை செக் பண்ணியா? இங்க பாருங்க சார்.
இவங்களை வண்டியில் ஏற்றுங்க. ஓகே சார். ஆம்புலன்ஸ் ஃபோன் வாங்கடா. சைலண்டா இருக்கணும். மாட்டிக்கிட்டோம்டா. சரிண்ணா உள்ளத்துக்கு போட்டுருவானுங்க. தப்பிக்கவே முடியாதுடா. என்ன பண்றது? சொல்ற மாதிரி கேளு. சரியா? நான் ஓடுவேன். என் கூடயே வந்துடு. உள்ள போ. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. எங்கடா இருக்கீங்க? ஒழுங்கா வெளில வந்துருங்க. அந்த பக்கம் பாருங்க. போச்சு எல்லாம் போச்சு. என்னோட போட்டு அடிச்சு. ஆனா இப்ப கூட ஜெயில கழிச்சுக்க போறது அடிச்சு கூட பார்க்கல. ஏண்டா நம்ம தகுதிக்கு 5-10 திருடி சந்தோஷமா தானே இருந்தோம். இப்ப கூட சேர்ந்து பேராசியால நான் வாழ்க்கையில ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்லையாடா. கொஞ்சம் புலமாமா வாடா. எப்பறம் புலமாம இருக்கு? உன்னால என் லைஃப் போச்சு தெரியுமா? டேய் நில்றா. இப்ப நம்ம அந்த கொலையை பண்ணோமா? இல்ல நம்ம கொலை பண்றதுதான் யாராவது பார்த்தாங்களா? இல்ல. நம்ம பண்ண தப்பே அந்த காரை திருடினது மட்டும்தான். பண்ணாத தப்புக்கு நம்ம எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். எப்படியா? நம்ம கார் திருடுறதுக்கு முன்னாடி கார்ல இருந்து 2 பேர் போனாங்கல்ல. ஆமா. அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்கள? சில கேனையனுங்க கேள்வி மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அவனுக்கு கண்ணுக்கு கேள்வி மட்டும் தான் தெரியும். பதில் எழுதணும்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் பதில் தேட தோணும். ஆமால கரெக்ட். ஒத்தெல்லாம் ஓ இவனெல்லாம் டேய், நான் தான் உங்கள்கிட்ட அன்றைக்கே சொன்னேன்ல, எதுவும் இருந்தாலும் கீதா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேர் சேர்ந்து முடிவு எடுங்கன்னு. இப்போ பார்த்தியா மறைச்சு என்னாச்சுன்னு? டேய், எனக்கு ஆண்மை இல்லைங்கிறது அவகிட்ட சொல்லாமல் மறைச்சது, சொன்ன அசிங்கம் நினச்சது தப்பு தான். பட்டு சொல்லியிருக்கணும். இப்போ அவன் முகத்தை பார்த்து கூட என்னால் பேச முடியலடா. சரி விடு, நடந்தது எதுவும் நம்மளால் மாற்ற முடியாது. இனிமேல் நடக்க வேண்டியது என்னன்னு பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியல. ரகு, அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்துச்சு. ஆமாம், நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா ப்ளீஸ்டா? என்னடா ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு? நீ இரு, நான் பக்கத்தில் போய் விசாரிச்சுட்டு வரேன். Don't worry, Sundar. You are in DCC. இன்னைக்கு முடியாதது அன்னைக்கு முடிஞ்சது. வீட்டுக்கு 10 பிள்ளைங்க பெற்றுக்கிட்ட சமூகம் சார் இது. சுந்தர், டேய் டேய், பக்கத்தில் இருக்கவங்கிட்ட விசாரிச்சு பார்த்தேன்டா. இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாளாக காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரகு, எனக்கு நம்ம ஸ்கேம் மாதிரி தெரியுது. போலீஸ்கிட்ட போகலாம். போலீஸா? போலீஸ்கிட்ட போனேன்னா ப்ரெஸ்ஸு மீடியான்னு மேட்ரு லீக் ஆகிடும்டா. அதுவும் இல்லாமல் கீதாவோட பேரும் கேட்டுருண்டா. E2 போலீஸ் ஸ்டேஷன் ஆச்சு. கீதாவோட ஃப்ரெண்ட். போகலாம். டேய், இது வரைக்கும் நடந்த எந்த விஷயமும் கீதாக்கு தெரியாது, உன் ப்ராப்ளம் உட்பட.
அவன் கேட்குற பணத்தை கொடுக்க சொல்றியா? இல்லடா, அவன் தான் கால் பண்றேன்னு சொல்லியிருக்கான்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. பார்வதி, ஆ என்னங்க? செல்வி வேலைக்கு போல? இல்லைங்க, அவள் கொஞ்சம் வயிற்று வலியாக தான் படுத்திட்டு இருக்கா. அப்படியா? ஆ சரி, பார்த்துக்க. ஆ சரி. வரட்டா? ஆ ஏய், யாரடி அவ? எப்ப நடந்துச்சு இதெல்லாம்? இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரியுமா? சொல்லு, தெரியுமா? இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல? எல்லாம் என் தலையெழுத்தடி. இங்க பாரு, நடந்தது நடந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருத்தி இருக்கா, அவகிட்ட சொல்லி அபார்ஷன் பண்ணிடலாம். வா, கிளம்பு, வாடி வாடி. என் குழந்தைய நான் கலைக்க மாட்டேம்மா. என்ன தைரியம் தான் என்கிட்டயே சொல்லுவ? மா, நான் என் குழந்தைய கலைக்க மாட்டேன், கலைக்க முடியாது, புரியுதா? என்னைய ஆட்சி நடக்குதுங்க? நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஒருத்தன் கார்ல கொலை பண்ணி அந்த பாடியை வச்சுக்கிட்டு போறான். செக் போஸ்ட்ல அத்தனை போலீஸ் இருக்காங்க, அந்த 2 குற்றவாளியை தப்பிக்க விடுறாங்க. நான் கேக்குறேன், நீங்களா போய் பிடிக்க மாட்டீங்க, அவனா வந்து மாட்டினாலும் அவனை விட்டுருவீங்க. அதுவும் இந்த ஸ்டேட்டோட சிஎம், அவரு தொகுதியிலே இந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டோட தலையெழுத்தை யோசிச்சு பாருங்க மக்களே. அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்ல கட்சியான இவன் ஒருத்தன் என் தொகுதியில் ஒரு நாய் செத்த கூட அதை வச்சு ஓட்டு கேட்பான் போல. அக்யூஸ்ட் யாருன்னு தெரியலனா கூட அவன் கட்சியில ஒரு 4 பேர் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. இந்த மீடியா வேற அவங்கள யாருன்னு காமிச்சிட்டாங்க. வேற வழியில்லை, அவங்கள பிடிச்சுதான் ஆகணும். இது சின்ன கேஸ் தான் சார், நானே கூட டீல் பண்ணி. யோ, சின்ன கேஸ் அசால்ட் அவுட்றாரு. எலெக்ஷன் டயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் தான் ரிசல்ட்டே மாத்திருது, தெரியல உனக்கு? சரிங்க சார், இன்னைக்கு ஈவினிங்குள்ள கிளியர் பண்ணிடுறேன். சீக்கிரமா முடி. எஸ் சார். என்ன ஆச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு சார். ஃபாரன்சிக் சாம்பிள்ஸ் அனுப்பிச்சு அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அக்யூஸ் ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு செக் பண்ண சொல்லியிருக்கோம் சார். எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணியாச்சு. விடியறதுக்குள்ள பிடிச்சிடலாம் சார். யோ, கையில கிடைச்ச அக்யூஸை விட்டுட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்க. இந்த மீடியா வேற இத பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், அது வந்து என்னையா வந்து போயினே. ஐ டோன்ட் வாண்ட் எனி ஃபூலிஷ் ரீசன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுங்கிற நியூஸ் மட்டும் தான் என் காதுக்கு வரணும். டெஃபினெட்லி சார். அரக்கோணத்தில் ரயிலில் பயணிகளுக்கு தீ வைத்த அபு ஃபெர்னஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகிக்கப்படும் நபரை தேடி சென்னை புலனாய்வு குழு திருவள்ளூர் சென்ற நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 4 பயணிகள் உயிரிழந்த நிலையில் ரயிலுக்கு தீ வைத்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் நிற்கும் தொகுதியில் கொலை செய்யப்பட்டு காரின் பின்பகுதியில் மறைத்து எடுத்து செல்லப்பட்ட உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபரின் பெயர் ஜீவா தெருவை சேர்ந்தவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு தப்பி ஓடிய இருவரையும் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் சேந்தமங்கலம் அருகே அண்ணே, அண்ணே இந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. சீக்கிரம் போங்க. ஜீவா, அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ணே. நான் வந்துட்டு நீங்க போங்க. சரிம்மா.
வா வா. சார் நீங்க கேட்ட மொத்த படத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. இதுக்கு மேல நீங்க என்கிட்ட கேட்டா கூட என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கெஞ்சி கேட்கிறேன், உங்க காலில் கூட விழுறேன் சார். ஏய் சீ கத்தாத. இந்த வீடியோ எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு சேஃப். சார் நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டேன் சார். அந்த வீடியோவை மட்டும் தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க. அதான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டல. நடந்ததை நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. அண்ணா இந்த பொண்ணை பார்த்தா போலீஸ் கிட்ட போகிற மாதிரிலாம் தெரில. வீடியோ கொடுத்துடலாண்ணா. பாடுறா, அதான் உன் புள்ளியோட அப்பனே சொல்லிட்டான்ல, நீ எதுவும் பண்ணாத வரையும் பயப்பட தேவையில்லை. சரியா? கிளம்பு. ஓடி போ போ, போயிட்டே இரு. டேய் என்ன அப்பா பாசமா? ஏண்ணா இப்பதான் சாப்பிட்றியா? ஏய் என்னாச்சுமா? ஏன் அழுகிற? பாரு உன்னை தான் கேட்கிறேன். ஏய் செல்வி எதுக்குமா அழுகிறா? வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஏய் சொல்லுங்கம்மா, என்னாச்சுங்கிற? என்னத்தங்க சொல்லுவேன்? இவன் ஒருத்தனை லவ் பண்றேன்னு வயித்துல பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கா. என்னங்க என்னங்க எங்க போறீங்க? என்னங்க ஒன்றுமே தெரியாம உட்காந்து. இன்னைக்கு யாரும் வீட்டுக்கு போகக்கூடாது. அக்யூஸ்டை எவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கணும். பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனு, பப்ளிக் பிளேசஸ் எல்லா இடத்துலையும் போய் தேடுங்க. 2 அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸை எவ்வளோ சீக்கிரம் கலெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்கள பிடிச்சிடலாம். ஓகே ஓகே சார். யோ சார், நீ பரேட் எடுத்ததுலாம் போதும். அக்யூஸ் விக்டிம் 2 பேர் சம்பந்தப்பட்ட ஆளுங்களை கூட்டு வரணும்னு சொன்னல, எங்க அவங்க? சார் கூட்டிட்டு வந்துட்டேன் சார், வெளில தான் இருக்காங்க. கேட்டதா சொல்வியா? போய் கூட்டு வாயா. போயா. போறேன் சார். நானே எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. யோ வாயா. இதோ வரேன் சார். ஏய் தம்பி வா. வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியா இருக்கான்னு பார்த்து கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். அண்ணா இங்க வாங்க. பக்கத்து ஸ்டேஷன்ல அவங்கள பத்தி விசாரிக்க சொன்னேன், என்னாச்சு? விசாரிச்சு பார்த்தேன். அவங்க 2 பேரும் சரியான திருட்டு பசங்க. அவங்க மேல நிறைய பெட்டி கேஸ் இருக்கு. அவங்க அடிக்கடி இவன் மெக்கானிக் செட்டு தான் வந்துட்டு போறதா சொல்றாங்க. சார் இவன் தான் சார் சேகர். இவன் தான் அந்த குரூப்புக்கே தலைவன். அவனுக்கு வெறும் கூட்டாளிங்க தான் சார். எனக்கு இன்னும் இந்த கொலைக்கு இவன் தான் மாஸ்டர் மைண்டா இருப்பானு தோணுது சார். இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு டீ கூட போட வராது. என்ன போய் பாசி பீசின்னு சொல்றீங்களா சார்? ஏய் நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். கையை முறுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறேன். அப்படி என்னடா ஆத்திரம் உனக்கு? ஆத்திரம் இல்லை சார், மூத்திரம். ஏய் உன் பேர் என்ன? பாலா சார். செத்து போன ஜீவாவை எவ்வளோ நாளாக தெரியும்? ரொம்ப நாளாக தெரியும் சார். ஒரே ஏரியா தான். இந்த கொலையை பற்றி என்ன தெரியும் உனக்கு?
சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். 2 நாளாக ஆளக்கணும்னு ஃபோன் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார். வழக்கமாக இந்த மாதிரி 2 நாள் காணாமல் போவான், ஆனால் திரும்ப வந்துடுவான் சார். எங்கடா போனேன்னு கேட்டால் வேலை விஷயமா போனேன்னு சொல்லுவான் சார். இதே மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி அவனை எதிர்பார்க்கல சார். சத்தியமாக எனக்கு வேறு எதுவுமே தெரியாது சார். அண்ணே, செத்து போன பையனோட அப்பா பற்றி விசாரிச்சிங்களா? விசாரித்து பார்த்தேன் சார். இறுதிச் சடங்கு முடிச்சோடனே அவர் எங்கே போனார், எங்கே இருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேரை விசாரித்து பார்த்ததில் இந்த தெருமுனையில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கான், அங்கே அடிக்கடி வருவாராம். அதான் அங்கே போய் நேரில் பார்க்கலான்னு கிளம்பணும். அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டீங்க. வாங்க போகலாம். டேய், என்னாச்சு? பயந்துட்டாடா. உட்கார் கீதா, வா. இன்னும் யாரா? தெரியல. சரி, எடுத்து பேசு. ஹலோ, யாரா நீ? ஹலோ. ஆம்பளை குரல்கள்லாம் பதில் வராது. போன கீதாட்ட கொடு. கீதாட்ட பேசணும் சொல்லு. குடு மா, பேசு. பயப்படா. இது உன் குரல் எவ்வளோ அழகா இருக்கு. நீ என்னடானா கண்டவங்கிட்டலாம் ஃபோனை கொடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ற? நீ ரெடி பண்ண 50 lakhs எடுத்துக்கிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு தனியா வர. நீ மட்டும் அதை விட்டுட்டு நீ வேற யாரையாச்சும் கூட்டிட்டு வரணும்னு நினைச்ச. நான் இந்த வீடியோவை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். கொல்ல முடியாதா? ஹரிப்பா, நான் பார்க்கணும். அதுக்காக அவளை வளர்த்தேன். காசு பணமெல்லாம் பெருசு இல்ல, மான மரியாதை தான் பெருசுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் ஜாமி, அப்பாவோட மான மரியாதை எல்லாம் குளித்து வண்டி போதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல? சொல்லு சொல்லு, முடிவு பண்ணிட்டேல்ல? இல்லாட்டி இப்படி வேலை செய்வேடி. இந்த குழந்தை நமக்கு வேண்டாம்டா. இந்த குழந்தை வேண்டாம். அப்ப எல்லாரும் குழந்தைய பெற்று உன்னால வளர்க்க முடியாதுயா. நீ குழந்தைய வளர்க்கறது கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அதை பார்க்கறது தைரியம் அப்பாக்கு இல்லடா. ஒருவேளை என்ன பேச தெரியுமா? சொல்லுமா. அப்பா சொல்றது கேளுடி. சொல்லுவா. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நல்லதுக்கு தாண்டி சொல்றோம். கெஞ்சி கேக்குறப்பா, கெஞ்சி கேக்குறேன். சரிப்பா.
பயப்படாம போ. நானும் ரகு உன்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். நட்ராஜ் அவள் காசு எடுத்துட்டு கிளம்பிட்டா. அவள் பின்னாலே அவள் புருஷனை ஃபாலோ பண்ணிட்டு வரான். சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன சரக்கு வேணுமா? இல்லை சார், ஒரு கேள்வி கேட்கணும். கேளு சார். பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வரவங்க எல்லாருமே ஒயின் ஷாப்பை மூடுவேன்னு சொல்லி தான் வராங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் மூடலையே. ஏன் அப்படி மூடணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு? நான் ஒயின் ஷாப்பை மூடுன்னு போராட்டம் நடத்துவீங்க? வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1000 கோடி ரூபா வருமானம் ஒயின் ஷாப்லேருந்து வருதியா? அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை சார், படித்தவங்க பெரியவங்கெல்லாம் மூடணும்னு விருப்பப்படுறாங்க. அதான். என்னையா படித்தவங்க? யோ, இந்தியா ஃபுல்லாக 30,000 கோடி வருமானம் படித்தவங்க கொண்டு வரல, பிடிச்சவங்க நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம். தெரியுமா? அரசாங்கம் இலவசமாக கொடுக்குதுல, அரிசி பருப்புலேருந்து 1000 ரூபா பணம் வரைக்கும். அதில் எங்கள் பங்கு இருக்கியா? இங்கே பாரு, குடிகாரங்க நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஐடி கார்டு இல்லாத அரசாங்க ஊழியருங்கய்யா. அது தெரியுமா உனக்கு? அண்ணா உள்ள போய் நீங்க பாருங்க போங்க. ஓகே சார். வேணுமா? வேணாம் சார். பின்ன இங்க என்ன வேலை? எனக்கு என்ன பாடி கடா? உள்ள போய் என்னாச்சுன்னு பாரு. போறேன் சார். இங்கே பாரு, பொதுமக்கள் நீங்கள் தாயா ஜாதி மதம் இனம் நிறம் மொழி நல்லவங்க கிட்டவன்னு பிரித்து பார்க்குறீங்க. எங்கள் பார்வையில் எல்லாருமே நல்லவங்க தான். அங்கே பாருங்க, 2 நல்லவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. படு டீசெண்டாக படித்தவங்க மாதிரி. நாங்களா சார்? உங்களை தான். என்ன உங்கள் முகம் பால் ஓடிற மாதிரி இருக்கு. ஆனால் உங்களை போய் நியூஸில் கொலகாரன்னு சொல்கிறாங்க. அதுதான் கஷ்டமாக இருக்கு. அதுக்குள்ள நியூஸ்ல வந்துச்சா? குற்றவாளிகள் ரமேஷ் மற்றும் மணி இருவரையும் போலீசார் தனிப்படை அமைத்து நியூஸ் வந்துச்சா? ஓடி இருக்கீங்களா சார்? இங்க தான் சார் இருக்காங்க. போறாம பாருங்க சார். அவங்க காரதார சொன்னாங்க திருடணும். அவன் தான் சார். ஏய் போய் சொல்லாரா சார்? தப்பிக்கிறதுக்கு புதுசா பிளான் போறாங்க. உள்ள ஏத்துங்க. ஓகே சார். கொலகாரன் முடி எங்களையா சார் முடியல சார். எங்க முடிவே சார். பயப்படாதீங்க, பார்த்துக்கலாம். சரிம்மா. நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. வாங்கப்பா, நீங்க இங்க உட்காருங்க. சரி. நீங்க வாங்க போலாம். கூட்டு. டாக்டர் வாங்க.
வாங்க இவங்க தான். உட்காருங்க. எத்தனை மாசம்? 2 மாசம். சரி போய் படிங்க. மாத்திரையிலேயே அபார்ஷன் பண்ணிடலாம். நீங்க ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தைய கலைச்சிடலான்னு சொன்னாங்க. இந்தாம்மா. செல்வி, 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 நீ என்ன இங்க பண்ற? இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கேவலம் பொண்ணுங்க கூட படுத்து அதை வீடியோ எடுத்து அதை வச்சு காசு சம்பாதிக்கிறடா நீ. உண்மையை சொல்லு, என் கூட படுத்ததை வீடியோ எடுத்து வச்சிருக்கல, அதை வச்சு பணம் பறிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க தானே? ஏச்சி, என்னடி சொல்ற? இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்க இது ஒரு வழி. புரிஞ்சுக்கோ செல்வி, இப்ப என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா? சந்தோஷமா வாழ பணம் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு ஓனர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டப்ப பெரிய இவன் மாதிரி வந்து காப்பாத்துனா, உனக்கு அவன் எவ்வளவு பரவாயில்லடா. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளுடைய குழந்தையும் வயிற்றுல சுமக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்குடா. செல்வி, என்ன சொல்ற? கன்சீவா இருக்கியா? நில்லடி. ஏய், உள்ள நடந்ததெல்லாம் வேற. புரிஞ்சுக்கோடி. ஏய், ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில அப்பான்னு சொல்லி சந்தோஷமாகறேன்டி. உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் தாண்டி ஆசைப்பட்டேன். புரிஞ்சுக்கோடி. நான் இதுக்கு மேலேயும் கூட இருப்பேன்னு நினைக்கிறியா? என்னையும் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா பணத்துக்காக 10 பேர் கூட படுக்க அனுப்ப மாட்டேன்னு என்ன நினைச்சியோ? ஏய், என்னடி பேசுற? செல்வி, 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 ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி. ப்ளீஸ், ப்ளீஸ். ஜீவா, அண்ணே, அண்ணே, இங்கண்ணா. எங்கடா? எப்படி அடிபடுதுன்னு பாருங்க. என்னாச்சு? அண்ணே, சொல்லு. நம்ம ஜீவா அடிபட்டு கிடக்குறான் அண்ணே. ஆஸ்பத்திரி கூட்டு போனா காப்பாத்திரலாம் அண்ணே. காப்பாத்தி அவனை முடிச்சு விடு. அண்ணே, போலீஸ் கிட்ட மாட்ட சொல்றியா? அண்ணே, முடிச்சு விடுறா. ஏய் அண்ணே, டாக்டர் பணத்தை உள்ள எண்ணிட்டு இருப்பான், அவனை கூப்பிடு. சரிண்ணே. பாடியை தூக்குங்கடா. தூக்கு.
ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தனியாக தானே வர சொன்னேன். ஆ நான் சொன்னதையும் மீறி 2 பேரை கூட்டு வந்திருக்கேன். ஆ டேய் போய் கூட்டு வாங்கடா. புரிஞ்சுடா பாக்குறீங்க, வாங்கடா போடா. எவனையுமே சும்மா விட மாட்டேன்டா. Trust is the most important thing to make anything possible. இதுக்கே எப்படி கோவப்பட்ட எப்படி ஜி? இனிமே தானே நிறைய ஷாக் ட்ரீட்மெண்ட் இருக்கு. எல்லா கோத்தையும் இப்பயே காலி பண்ணிட்டா கொஞ்சம் பொறுங்க. ரகு, இங்க இருந்து ஒருத்தம் கூட உயிரோட போக கூடாது. சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைடா, அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். எது பண்ணாலும் கீதா கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு போகிறேன். Trust is the most powerful weapon to make anything possible. நம்புங்க, நடக்கும். தேங்க்யூ டாக்டர். டேய் இப்போ நீ கால் பண்ணு, கரெக்டாக இருக்கும். டேய் என்னாச்சு? டேய் முடியலடா, நானும் எவ்வளோடா நல்ல மாதிரி நடிக்கிறது. காசை வாங்கிட்டு கிளியர் பண்ண சொன்னா என்னடா பேசிட்டு இருக்கீங்க? கீதா கீதா கீதா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பணத்தை ஒன்று மட்டும் தானே கொண்டு வர சொன்னேன். உன் புருஷன் கேட்டான் இல்லை? உன் புருஷன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். அதுக்கு நீ என்ன பண்ணுற, வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு 50 lakhs எடுத்துட்டு வர. நீ வந்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோ பற்றி பேசலாம். என்ன சுந்தர்? ஆனா உனக்கு 2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ இங்கே வரல, புரியுதுல்ல? டேய் அண்ணனை உட்கார வைங்கடா. சொல்டா. எப்படி பண்ண? அதாவது ஒரு நிமிஷம் இரு. கீதா, சுந்தருக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும். உனக்கு டைம் ஆகுது, நீ வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துட்டு வந்துரு. போமா போ போ போ. பரவாயில்ல போ, சுந்தர் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத போ. அப்புறம் சுந்தர், என்ன என்ன ஒரு 6 வருஷமா உனக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா உனக்கு? இங்க வாழ்க்கையை எப்படிலாம் வாழணும்னு கனவு காண்டுட்டு இருக்கவன் நடுவில் 3 வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு எங்கிட்டு இருந்தவன நான் ஒருத்தன்டா. 3 நாளா சுந்தர், டேய் சுந்தர், பேசிட்டு இருக்கேன்ல பாரு. 3 நாளா சாப்பிடவே இல்லை, செம்ம பசி. குடிக்க தண்ணி மட்டும்தான் கிடைச்சது. கார்பரேஷன் கொலை கிட்ட தூங்கிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் வந்தான், வாட்டர்ல தண்ணி பிடிச்சிட்டு அது 20 ரூபாய் வித்துட்டான். அப்பதாட்ட தெரிஞ்சுது இந்த உலகம் எப்படின்னு. ஆக்சுவலி சுந்தர், இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? பணம் இருக்கிறவங்க கிட்ட பணத்தை பறிக்கிறது தான். அப்போ 1 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் வந்து என்னை கூப்பிட்டான். பொண்ணு கூட இருந்தா 1000 ரூபாய் தரேன்னு சொன்னான். எப்படி? 1000 ரூபாய். செம்ம இல்ல? அங்க ஸ்டார்ட் ஆச்சு என் வாழ்க்கை. இப்போ இங்க வந்து நிக்கிறேன். மச்சான், சத்தியமா நீ என் ஃப்ரெண்டா? நிஜமா சொல்றேன். உன்கிட்ட நான் இது பண்ணவே கூடாதுன்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் நான் என்னையே மாத்திக்கலாம் ட்ரை பண்ணேன், முடியல மச்சான். இப்போ பணமா நீயான்னு கேட்டா எப்படி சொல்லு?
உன்ன மாதிரி நண்பன் 100 பேர் வருவானுங்க, ஆனா பணம் வருமா? ஏன்? மணி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். சரி சுந்தர், உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மச்சான் உன்னால் முடியும்னு. ஆனா அதெல்லாம் போயிடா மச்சான். ஏன் தெரியுமா? உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, அதான் உண்மை. சரி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் கேள்விப்பட்டிருக்கே நீ? இருந்திருக்கா? இல்ல, ஆனா இப்போ தெருவுக்கு தெரு 10 ஃபர்டிலிட்டி சென்டராவது இருக்கும். அதான் இப்போ இருக்கிற நிலைமை. அங்க எல்லா ஆள் ஒருத்தர் இருப்பான். அதுல 100% குழந்தை பெற்றுக்க முடியாதவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு என் பிசினஸ் மூலமா குழந்தைய கொடுப்பேன். அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக செலவு பண்றாங்க, அதனால் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள் டீல். இப்போ உனக்கு ஹை ஃபீவர் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இப்போ வரல, வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஹாஸ்பிட்டல் போவல, அதே மாதிரி தான் 15 இயர்ஸ் கழிச்சு குழந்தை பெற்றுக்கணுன்னா ஃபர்டிலிட்டி சென்டர் போயே ஆகணும். சுந்தர், இந்த உலகத்தில் நீ எங்கே வேணா போடா, உன்னால் குழந்தை பெற்றுக்க முடியும்னு எவ்வளோனாலும் சொல்ல முடியாதுடா. ஆனால் நான் சொல்லுவேன், இதான் நான். சார், வண்டி அவனோட தான் சார். அவன் தான் சார். சார் டேய், அவனை விட்றா. என்ன மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகுறேன். போடா. போடா, நாயே. இதா, அந்த பேக் எடுத்துட்டு போயிடு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி சார், உங்கள் குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியல. உங்கள் ஒய்ஃபை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஒய்ஃபை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் போய் பார்க்கலாம்.
சுந்தர் என்னாச்சு? எல்லாம் போச்சாச்சு. கீதா குழந்தைக்காக கஷ்டப்பட்டான்னு தான் கண்ட இடத்துல போயிட்டு இருக்கேன். குழந்தைக்காக தான் இந்த எல்லா போராட்டமுமே. என்னால் எதுவுமே முடியாத ஆம்பளே இல்லைன்னு அப்பவே சொல்லியிருக்கலாம். அப்ப என்னால் சொல்ல முடியல. இப்போ ஸோ குழந்தைய பெற்றுக்கிட்ட மட்டும்தான் ஒருத்தன் ஆம்பளை இல்லை? சுந்தர் என் பெரியப்பா பொண்ணு ரொம்ப ஆசையாக லவ் பண்ணி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்களை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு சலிச்சு போச்சா என்னன்னு தெரியல. வேற எவ்வளோ ஒருத்தையோட இப்போ அந்த 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இவ தனியாக கஷ்டப்பட்டு இருக்கா. சுந்தர் 3 குழந்தைங்களை பெற்றுக்கிறதால மட்டும் ஒருத்தன் ஆம்பளை ஆயிட மாட்டான் சுந்தர். எவன் ஒருத்தன் அவன் பெத்த குழந்தைங்களை நல்லபடியாக வளர்க்குறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. ஒரு பக்கம் குழந்தை வேணும்னு நினைக்கிற கூட்டம், இன்னொரு பக்கம் அப்பா அம்மா வேணும்னு அனாதையாக நிற்கிற குழந்தைங்க கூட்டம். இதுக்கு நடுவில் ஒரு பெரிய வியாபாரம். ஏன் சுந்தர், பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இப்படி கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அப்பா அம்மா வேணும், அவங்க கொடுக்குற அந்த பாசம் வேணும்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஏன் சுந்தர் வாழ்க்கை கொடுக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க. சுந்தர் சார், உங்க ஒய்ஃபை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, நீங்க போய் பார்க்கலாம். கீது, முகத்தை பார்த்து பேசுகிற தகுதி எனக்கு இல்லை. என்னை சுற்றி இருந்த எல்லாரும் எப்போ கல்யாணம்னு கேட்டப்போ என்கிட்ட இந்த குறைய மறைச்சு உனக்கு தெரியாமல் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். அப்போ அது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள் இன்னும் குழந்தை பத்துக்கலான்னு எல்லாரும் ஒன்று கேட்டப்போ முதல் தடவை உடச்சு. நீ நம்ம குழந்தைக்காக உன் மனசுல ஒரு பெரிய உலகத்தையே உருவாக்கி வச்சிருந்த. எங்க என்கிட்ட பிரச்சனை சொன்னா என்னை விட்டு போயிடுவேன் பயந்து உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். நான் தொடங்கின பிரச்சனை நானே முடிக்கணும்னு நினைச்சது இப்ப இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்து. பாகணும் போயிடுச்சு பண்ணி ஒரு கொலைகாரனா முன்னாடி வந்து நிற்கிறேன். சாரி. என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லைங்க. குழந்தை முக்கியம்தான், ஆனா அதை விட